ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா கூட சேர்ந்து தம் பிரியாணி சமைக்க போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். எங்கள் அம்மா வீடியோக்குள்ளெல்லாம் வருவாங்களா, இப்படியெல்லாம் பேசுவாங்களான்னு நினச்சேன். ஆனால் சத்தியமாக எனக்கு தெரியாது இந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிரியாணி செய்கிறக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்னு பார்க்கலாம் வாங்க. அம்மா என்னென்ன இன்க்ரீடியன்ட்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 3 டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கணும். ஓகே. அழுதி ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர். 3 டம்ளர் 3 டம்ளருக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஓகே, சரிங்களா. அதுக்கப்புறம் சிக்கனை கழுவி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. சிக்கனு, வரமிளகா பொடி கொஞ்சம், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இது எத்தனை கிலோ சிக்கன்? இது வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன். ஓகே. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் நம்ம கோல்டு வினரு, ஏதோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் நல்லா பொரிசாக கட் பண்ணி வச்சுக்கணும், நீல வாக்கில். 4 பச்சை மிளகா, 2 பெரிய தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தயிர். ஏற்கனவே நம்ம தயிர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம், தேவைன்னா தயிர். அப்புறம் ஒரு லெமன், ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லித்தலையும். இவ்வளோ தான் நம்ம ரெடி பண்ணுறது. எப்பயுமே எல்லாருமே பிரியாணி செய்யும் போது பாத்திரத்தில் செய்வாங்க தம் பிரியாணி. ஆனால் எங்கள் வீட்டில் எப்பயுமே ஸ்பெஷல் என்னென்னா, எங்கள் அம்மா குக்கரில் தான் தம் பிரியாணி செய்வாங்க. அது எப்படி செய்யறதுன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கேன். எனக்கு ஸ்பூனெல்லாம் கணக்கு இல்லைங்க, என் கையளவு தான் எல்லாமே. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு கையளவு தான். ஆமாம், எல்லாமே எனக்கு கையளவு தான். எனக்கு இந்த டம்ளரில் ஸ்பூனில் இந்த மாதிரிலாம் அளவு சொல்ல தெரியாது. நெய்யும் எண்ணெயும் காஞ்சிருச்சு. இது தாளிக்கிற பொருளை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா எவ்வளோ நல்லா பிரியாணிக்கு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகுதோ அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓ, இப்போ கறியிறாதா ப்ரௌன் கலர் செஞ்சா? அந்த அளவுக்குலாம் போகக்கூடாது. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறம் தான் மற்ற பொருள் போடணும். ப்ரௌன் கலர் வந்துருச்சுங்களா? இன்னொன்று பச்சை மிளகா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி வணங்குறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட்டுறோமா? இப்போ ஏற்கனவே வெங்காயம் வதங்கிடுச்சு இல்லையா, அதனால இந்த தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த புதினா இலையும் போட்டோம். அது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். தனித்தனியாக இது பண்ணோம்னா இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் ஃப்ளேவர்லாம் போயிருமா? வராது. அந்த தக்காளி இந்த ஈரம் அதில் தண்ணி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அந்த இதோட மிக்ஸ் ஆகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். புதினா இதுலேயும் நான் கழுவி வச்சுட்டேன். மல்லித்தலையும் மல்லித்தலை. இப்போ பாருங்க, உங்களுக்கே தெரியும். எது ஒன்று கருகெல்லாம் கருகாது. எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா எல்லாம் ஒரே இதுவாக வரும். ஏன்னா தனித்தனியாக போட்டோம்னா அது தக்காளி ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் புதினா போடும். இதெல்லாம் இப்படி போட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். 2 நிமிஷம். இங்கே பாருங்கள், மட்டன் சுக்கா பண்ணிகிட்ருக்கிறேன். மட்டன் சுக்கா கிரேவி மாதிரி. இந்த ரெசிபி உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு நான் யூடியூப்பில் போடுறேன். இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம். மட்டன் சுக்கானா ட்ரையாக தான் இருக்கும் எப்போவுமே. நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுன்னா சாப்பாட்டுக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த
கறி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத போடுறேன். ஏற்கனவே நம்ம மிளகாய் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம். இதில் தயிர், இது கூட வரமிளகா பொடி. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு வரமிளகா அதனால கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி காரமோ. எங்கள் வீட்டில் என் பொண்ணு காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் எங்கள் வீட்டில் கம்மியாக தான் காரம் போடுவாங்க. உங்களுக்கு எப்படி காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. தயிர் போதும், நம்ம ஏற்கனவே கறியில் இருந்ததுனால ரொம்ப தயிர் ஊற்ற வேண்டாம். கறி போட்டு நல்லா தண்ணி வெளியில் வந்துருச்சு, ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது கொதிச்சு வரட்டுங்க. அது கூட லெமன் புரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு அரை பழம், அதை ஊற்றிக்கிறேன். எப்பவுமே தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் அரிசி போடணும். அப்படி இல்லை, தண்ணி லைட்டாக கொதிக்கும் போதே நம்ம பிரியாணி அரிசியை போட்டால் தான் அது அந்த அரிசி அந்த இதோட நல்லா காரம், உப்பு, உரப்பு எல்லாமே சேரும். அதாவது அரிசி கூட அந்த டேஸ்ட் ஒட்டும். ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா கொதிச்ச பிறகு பாஸ்மதி அரிசியை போட்டு உடனே டம் கட்டிடுவோம். இது அப்படி கிடையாது. இப்போ அப்படி போட்டோம்னா அரிசி தனியாக தெரியுது, மசாலா தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது. அரிசியில் வெறும் சாப்பாட்டில் இந்த உப்பு காரம் இல்லாத மாதிரி இருக்குது. அதனால இப்போவே உடையாத அளவுக்கு இப்போவே போட்டு அந்த பிரியாணி அரிசியும் நல்லா தண்ணி நல்லா அது கூட மிக்ஸ் ஆகும்போது நம்ம பாஸ்மதி அரிசி சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி போட்டாச்சுங்க. அரிசி போட்ட பிறகு அரிசியும் தண்ணி மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து ட்ரை ஆகும்போது நம்ம எப்படி டம் போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆன பிறகு நம்ம எப்படி டம் போடுறதுன்னு சொல்கிறேன். நான் எப்படி டம் போடுறேன்னு, நான் எங்கள் வீட்டில் சப்பாத்தி போடுற தோசைகள் இருக்குது, அதை எடுத்துட்டேன். ஆகா தோசைகள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம், அதை எடுத்துட்டேன். அப்புறம் அதுக்கு மேலே பிரியாணி குக்கர் வச்சுட்டேன். அப்புறம் ஒரு தட்டு. நீங்கள் வேணால் தண்ணி வைக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் சின்ன அந்த கல் இருக்குது இல்லைங்களா, அது இப்போ இதை வச்சு உரல்கல் இப்போ இதை வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 நிமிஷம் டம் ஆகட்டும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆன பிறகு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடியே இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து பிரியாணி ரெடி. உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், சுக்கா ரெடி ஆகிருச்சு. உங்களுக்கு அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு. இவ்வளோ ரெசிபி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுவேன். சுக்காவும் ரெடி ஆகிருச்சு பாருங்கள். குக்கர்லேருந்து எடுத்தாச்சு ரைஸ் எடுத்துட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இப்போ பாருங்கள் உடையாமல் எப்படி இருக்குன்னு. எங்கள் பாப்பா குக்கர்லேருந்து எடுத்த வீடியோவை நான் மிஸ் பண்ணிட்டா. அதனால இந்த வீடியோ இப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எடுத்து பாத்திரத்தை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ரைஸ் கூட உடஞ்சிருக்காது. எஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டம் பிரியாணி ரெடி. சாப்பிட வாங்க, சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எஸ், பிரியாணி ரெடி டு eat ஆயிடுச்சு. எஸ், இது பிரியாணி டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூடாக இருக்கு ரொம்ப. எவ்வளோதான் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டாலும் அம்மா பிரியாணி அம்மா பேர் தான். டோன்ட் மிஸ் இட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இன்னையோட வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிரியாணி முடிஞ்சிருச்சு. பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும். எல்லாரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோ போட முடியும். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் எங்களுக்கு எப்படி வீடியோ போடுறது நாங்கள் தினமும் வீடியோ போடுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பாய்.